Hello everyone. இன்னைக்கு நம்ம aptitude and logical reasoningல 5th வீடியோ பார்க்க போறோம். அதாவது 20 to 25 அதுக்கான questions பார்க்க போறோம். full வீடியோவும் பாருங்க. Question number 21. In the following question, select the related word from the given alternatives. அதாவது இங்க கொடுத்திருக்க ரேஷியோல அந்த missing word வந்து இந்த alternatives-ல எது வந்து ஆன்சர்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ ABC அதுக்கு வந்து 149ன்னு கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி 4916க்கான இங்க வேர்ட் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. எப்பவுமே வந்து இந்த மாதிரி கொடுத்திருக்காங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து இதுக்கு என்ன ரிலேஷன் தான் ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். இப்போ ஆல்பபெட்ஸ் வச்சு வந்துச்சுன்னா ஒவ்வொரு லெட்டருக்கும் என்னென்ன நம்பர் ஃபார்வர்டு பேக்வேர்டில் வந்து போட்டு வச்சுக்கோங்க. அப்போதான் ஃபாஸ்ட்டாக சால்வ் பண்ண முடியும்னு. ஸோ அப்போ ஏக்கு வந்து ஏ வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா? ஸோ அப்போ ஏக்கு வந்து என்ன கொடுத்துருக்காங்க? 1. அடுத்தது வந்து பி. பி வந்து செகண்ட் லெட்டர். பட் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? 4 கொடுத்துருக்காங்க. கரெக்டுங்களா? அப்போ 2க்கும் 4க்கும் என்ன ரிலேஷன்? 2 ஸ்கொயர் வந்து 4. கரெக்டுங்களா? அடுத்தது சி பாருங்க. சி வந்து தேர்ட் லெட்டர். ஸோ 3 ஸ்கொயர் வந்து 9. 149. கரெக்டுங்களா? ஸோ அப்போ இந்த 4916க்கு அப்போ இந்த இடத்துல என்ன லெட்டர்ஸ் வரும்னு பாருங்க. இப்போ 4 கொடுத்துருக்காங்க. கரெக்டா? 4ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 2. அப்போ 2க்கான லெட்டர் எது? பி. ஓகேங்களா? அப்போ ஃபர்ஸ்ட் லெட்டர் பி வரணும் ஆன்சர்ல. இப்போ பிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 2 ஆன்சர் இருக்கு. BCD BDCன்னு. இப்போ இது ரெண்டுல எது ஆன்சர்னு நம்ம நெக்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் இல்லைங்களா? அதுக்கு நெக்ஸ்ட் நம்பர் பாருங்க 9. 9ஓட ஸ்கொயர் ரூட் என்ன வரும்? 3. அப்ப 3க்கான லெட்டர் என்ன? C. அப்போ B C. அப்ப 16 நெக்ஸ்ட் இருக்கிறது 16. 16ஓட ஸ்கொயர் ரூட் 4. அப்போ BDC ஆன்சர் கிடையாது. BCD தான் ஆன்சர். Answer is A. Second question. In the following question, select the related number from the given alternatives. 43க்கு 57 கொடுத்திருக்காங்க. அப்ப 61க்கு என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. அப்ப இதுக்கும் என்ன ரிலேஷன்னு பாருங்க. 43க்கு ஒரு 14 ஆட் பண்ணீங்கன்னா 57. இந்த அடிஷனை தவிர வேற எந்த ரிலேஷனும் இருக்க மாதிரி நமக்கு தெரியல. சோ அப்ப 61ல வந்து 14 ஆட் பண்ணா என்ன வரும்? 75. அப்போ 75 தான் ஆன்சர். ஆன்சர் இஸ் பி. Question number 23. In the following question, select the related word from the given alternatives. ரெட்டுக்கு வந்து ஸ்டாப், எல்லோக்கு வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிக்னல்ல வந்து ரெட் எல்லோ கிரீன் போட்டா என்ன சிக்னல் நம்ம ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ ரெட்டுக்கு வந்து என்ன நம்ம ஃபாலோ பண்ணுவோம்? ஸ்டாப். கரெக்டுங்களா? அதே மாதிரி எல்லோக்கு என்ன பண்ணணும்? இதுல என்னென்ன ஆன்சர் இருக்குன்னு பாருங்க. வெயிட், கோ, மூவ் பேக், ஸ்விம். இதுல ஸ்விம் வராது கண்டிப்பா. மூவ் பேக்கும் வராது. இதுல வெயிட், கோ இது ரெண்டும் தான் இருக்கு. கரெக்டுங்களா? நம்ம கிரீன் சிக்னல் போட்டாதான் போவோம். ஸோ அப்ப கிரீனுக்கு தான் கோ. அப்ப எல்லோக்கு ஆப்ஷன் ஏ வெயிட். எல்லோ போட்டா நம்ம வெயிட் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து ரிலேஷன் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஆன்சர் இஸ் ஏ வெயிட். In the following question, select the related word pair from the given alternatives. நம்ம இதுக்கு முன்னாடி 22ல இருந்து
21ல இருந்து 23 வரைக்கும் அந்த 3 கொஸ்டின்லயும் பாத்தீங்கன்னா அதுல கண்டுபிடிக்க வேண்டியதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்திருப்பாங்க. அதுக்கு வந்து மிஸ்ஸிங் என்னமோ அதுக்கு ரிலேஷன் என்னமோ நம்ம கண்டுபிடிக்கணும் ஆன்சர். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வேர்ட் பேர்ன்னு கொடுத்திருக்காங்க. அப்போ ரெண்டுமே நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அப்ப ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவுமே வந்து இது ரெண்டுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குன்னு பார்க்கணும். இப்போ ஃபுட்பாலுக்கு வந்து அவுட்டோர்னு கொடுத்திருக்காங்க. ஃபுட்பால் கேம் வந்து எங்க விளையாடுவாங்க? கிரவுண்ட்ல. இப்போ அவுட்டோர்னா நம்ம ஒரு கிரவுண்ட், அதாவது ஒரு ரூமுக்குள்ள நம்ம வந்து இந்த ஒரு கேம் விளையாட முடியாது அவுட்டோர்னா. இப்ப இன்டோர்னா நம்ம செஸ், கேரம் அதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு பில்டிங்குள்ள நம்ம வெளியில இல்லாம நம்ம உள்ள கூட விளையாட முடியும். இப்போ ஃபுட்பால், வாலிபால், பேஸ்கெட் பால்லாம் வந்து நம்ம அவுட்டோரை தான் விளையாட முடியும். ஸோ இப்போ இந்த ரிலேஷன் வச்சு எந்த வந்து ஆன்சரா இருக்கும்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஆப்ஷன் டில இருந்து போவோம். டென்னிஸ். அதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க? பால். இது வந்து இது ரெண்டுக்கும் ஒரு ரிலேஷனே இல்லாம இருக்கு. இப்ப டென்னிஸ்னா நமக்கு இங்க என்ன வந்திருக்கணும்? அவுட்டோர்னு வந்திருக்கணும். பட் என்ன கொடுத்திருக்காங்க? பால் கொடுத்திருக்காங்க. சோ இது ஆப்ஷன் வராது. அடுத்து வந்து கிரிக்கெட், பேட். சோ அப்ப இதுவும் வராது. இங்க என்ன வந்திருக்கணும்? அவுட்டோர் வந்திருக்கணும். செஸ் அவுட்டோர். செஸ்ங்கிறது என்னது? இன்டோர் கேம். அப்போ ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். 25. In the following question, select the related number from the given alternatives. வந்து 11க்கு 121 கொடுத்திருக்காங்க. ஸோ 18க்கு என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. 11க்கு வந்து 121 என்ன ரிலேஷன் பார்க்கணும். நம்ம ஆல்ரெடி பார்த்திருக்கோம். ஒரு நம்பருக்கு வந்து ஸ்கொயர்ஸ் எல்லாம் வந்து பார்த்து வச்சுக்கோங்கன்னு சொல்லியிருந்தேன். கரெக்டுங்களா? இப்போ 11க்கு வந்து என்ன ஸ்கொயர் வரும்? 121. அப்ப 18க்கு என்ன ஸ்கொயர் வரும்? நீங்க ஒரு 2ல இருந்து ஒரு 20 வரைக்கும் வந்து எல்லா நம்பர்ஸ்க்கும் ஸ்கொயர் வந்து மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் ஈஸியா சால்வ் பண்ண முடியும். அப்ப 18க்கு வந்து 324. ஆன்சர் இஸ் 324. நம்ம இன்னைக்கு 5 கொஸ்டின்ஸ் பார்த்துட்டோம். இதே மாதிரி தொடர்ச்சியா நம்ம வந்து ஆப்டிடியூட் சால்வ் பண்ணி பார்க்கலாம். ஃபுல் வீடியோவும் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.